வணக்கம். ஜனவரி 25 பாரம்பரியமான ஸ்டேட் போர்டு உள்ள பள்ளி சபார்டினேஸ்வரர் பள்ளியில் மகாராணி அவர்களை ஆண்டு விழாவுக்கு சிறப்பாக அழைப்பு வச்சுருந்தாங்க. அது வர முடியாத காரணத்தினால ராமவரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் திவானாக நான் கலந்து கொண்டேன். நானும் எனது மேலாளர் பைரவ சுப்பிரமணியன் கலந்து கொண்டோம். இதில் என்னென்னா, அங்கே போன பிறகு தான் தெரிந்தது, இது பெரிய பாரம்பரியமான முதல் ஸ்டேட் போர்டில் நம்ம ராம்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு ஸ்கூல் இது தான். எல்கேஜிலேருந்து 5th வரை அப்படின்ட்டு தெரிந்தது. ஆனால் அது அன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷன் ஒரு சாதாரண ஃபங்க்ஷன் மாதிரிலாம் கிடையாது. நாங்களும் யூஜிபிஜி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு 3 hours 4 hours அனைத்து எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு, பேரண்ட்ஸுக்கு, ஆடியன்ஸுக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு, கற்றுக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பண்ணாங்க ஆண்டு விழாவில். அப்போ ஸ்டூடெண்ட்டுமே அவ்வளோ டிசிப்ளினாக பர்ஃபெக்டாக பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணாங்க. அதை ஏற்பாடு பண்ண பள்ளியின் தாளாளர், செயலாளர், சபரி சார், சூப்பரன்னு சொல்லலாம். அந்த டோட்டல் அவர் சபரி சார் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. ஒவ்வொரு விஷயமும் ஆய்ந்து அந்த ஆசிரியர்கள் அனைவரும் சிறப்பாக பண்ணாங்க. அது பெருமைக்க வச்சுச்சு. எங்கள் உறவினர்கள்ட்டையும் ஸ்கூல் இருக்குது எங்கள் சொந்த ஊர் பக்கம். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு 5th ஸ்டாண்டர்டு வரை இருக்கிற ஸ்கூலை இவ்வளவு சிறப்பாக ஒரு ஆண்டு விழாங்கிறது ஏற்பாடு செய்து மக்களுக்கும், பேரண்ட்ஸுக்கும், குழந்தைகளுக்கும் அனைவருக்குமே ஒரு சந்தோஷமாக அந்த நிலவு அருமையாக இருந்தது. எனக்கெல்லாம் ஓப்பனாக சொல்லப்போனால் எங்களுடைய உறவினர்களும் அதே ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. பெரிய லெவலில் இப்போ இருக்காங்க. பிஹெச்டி பண்ணி டாக்டர் ஆகி இங்கே உள்ள அனைத்து டாக்டர்ஸ் ஸ்டூடெண்ட்களுக்கும் டியூஷன் எடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு டியூஷன் எடுத்து எல்லாமே மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் போயிருக்காங்க, குரூப் சர்வீஸில் போயிருக்காங்க. அந்தளவுக்கு அந்த பேஸ்மெண்ட் எவ்வளோ நல்லா இருக்கும், அதான் பில்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங் மாதிரி அடிப்படை 1 to 5th ரொம்ப பாரம்பரியமான ஸ்கூலில் படித்ததுனால அவங்களுக்கு வளர்ச்சி வந்தது. அதுபோல தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் மேலும் பள்ளி வளர இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி.